بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இமாம் அவர்கள் இன்றைய ஜும்ஆ உரையிலே தொழுகையின் முக்கியத்துவத்தை குறித்து நமக்கு எடுத்துரைத்தார்கள். அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தொழுகையை நிலைநாட்டுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தொழுகையை அல்லாஹு தஆலா வெற்றிக்கு வழியாக காரணமாக ஆக்கியிருக்கின்றான், ஈடேற்றத்திற்கு காரணமாக ஆக்கியிருக்கின்றான் என்ற செய்திகளை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி தன்னுடைய உரையை துவங்கினார்கள். இன்றைக்கு தொழுகையோடு முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், அந்த தொழுகையிலே மக்கள் அதிகமானவர்கள் மிகவும் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். தொழுகையிலே முஸ்லிம்கள் மிகவும் அலட்சியமாக இருக்கின்றார்கள். இப்படி தொழுகையோடு முஸ்லிம்களை நாம் பல வகையாக பிரிக்கலாம். அதிலே ஒரு சாரார் அறவே அவர்கள் தொழுவதே கிடையாது, அவர்கள் அல்லாஹ்வுக்கு ருக்கு செய்வது கிடையாது, சுஜூது செய்வது கிடையாது, முற்றிலுமாக தொழுகையை விட்டும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொய்யாக நடந்து கொள்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹுடைய அடிமையாக இருந்திருந்தால் அல்லாஹுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்திருக்க மாட்டார்கள். 2 ஷஹாதாவுக்கு பிறகு வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று ஷஹாதாவுக்கு பிறகு இஸ்லாத்தில் மிக முக்கியமான இபாதத்தாக, வணக்க வழிபாடாக இந்த தொழுகை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான்,
அலா யதுன்னு, அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன், அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அந்த மறுமை நாளில் மக்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே நிறுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாஹ், நமக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் அவர்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு வித்தியாசம் தொழுகைதான். ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர, யார் அந்த தொழுகையை விடுகின்றார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் முஸ்லிம்களில் ஒரு சாரார் இருக்கின்றார்கள், அவர்கள் தொழுகைக்கு மிகவும் தாமதமாக வருகை தருகின்றார்கள். அவர்கள் தொழுகைக்கு வராமல் தூங்கி விடுகின்றார்கள். அதிலே பொடுபோக்காக இருக்கின்றார்கள், அலட்சியமாக இருக்கின்றார்கள். தொழுகையுடைய விஷயத்திலே விளையாட்டாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பாரமுகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். பெரும்பான்மையான மக்கள் இந்த தொழுகையில் இப்படிப்பட்ட சாராராகத்தான் இருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் அலட்சியமாக தொழுகைக்கு தாமதமாக வருகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிலர் இக்காமத்தினுடைய சப்தத்தை கேட்ட பிறகுதான் பள்ளிவாசலுக்கு வருகை தருகின்றார்கள். அவர்கள் இரண்டு ரக்காத்துகள் தாமதமாக தொடர்ச்சியாக அவர்கள் இப்படித்தான் தாமதமாக வந்து தொழுகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்களில் முதலானவர்கள், உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய செல்வமோ அல்லாஹுவை நினைவூறுவதை விட்டும் உங்களை பாரமுகமாக ஆக்கிவிட வேண்டாம். வமன் யஃஅல் ذلك, யார் இப்படி இருக்கிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன், அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருந்து கொண்டு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லோரும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இல்லையா? காலையில் 7 மணிக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் 7 மணிக்கு சரியாக வேலைக்கு செல்கின்றோம். 1 மணி நேரம் தாமதமாக 2 மணி நேரம் தாமதமாக நாம் தொடர்ச்சியாக சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய வேலை பறிக்கப்பட்டுவிடும், நமக்கு வேலை இல்லாமல் ஆகிவிடும். ஒரு வேலையுடைய விஷயத்திலே நாம் சரியாக இருக்கின்றோம் என்று சொன்னால், வானத்தை படைத்த பூமியை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நாம் கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு சரியாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் தொடர்ச்சியாக இந்த தொழுகையிலே பொடுபோக்காக அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமுதாயம் தொடர்ச்சியாக தாமதமாகவே வந்து கொண்டிருக்கின்றது, ஹத்தா யுஅக்கிருஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹும் தாமதப்படுத்துவானாக. மூன்றாவது ஒரு சாரார், அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாஅத்தாக அதை நிறைவேற்றுகின்றார்கள். அவர்களுக்கு சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொண்டு அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கின்றான். அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா அமைதியாக்குகின்றான். அவர்களுடைய ரிஸ்க் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு விசாலமாக்கி கொடுக்கின்றான். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு மனிதன் தொழுகையில் மிக சரியாக இருந்தால், அவன் தொழுகையில் மிக சரியாக இருப்பதின் மூலமாகத்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை அவனால் பெற முடிகின்றது. இந்த உலகத்திலே அவனுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹு தஆலா சீராக்கி வைக்கின்றான்.
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் நேராக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை அருட்கொடைகளை அதிகமாக நீங்கள் எண்ணி பாருங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அமல்களிலேயே மிக சிறந்த அமல் தொழுகைதான். அதுபோன்று ஒதுவை பாதுகாக்கக்கூடியவர்கள் மூமின்களை தவிர வேறு யாரும் ஒதுவை பாதுகாக்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நாம் நோக்கின்ற நோன்பாக இருந்தாலும், நாம் நிறைவேற்றுகின்ற ஹஜ்ஜாக இருந்தாலும், நாம் கொடுக்கின்ற ஜகாத்தாக இருந்தாலும், இவை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய தொழுகை என்பது அது சீராக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். யார் இந்த தொழுகையை சரியான முறையில் சீராக்கினார்களோ அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவர்கள் மறுமைக்காக அமல்களை முற்படுத்துகின்றார்கள், ஆனால் அந்த அமல்கள் ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிகளாக நாம் அதை ஆக்கிவிடுகின்றோம். யாரிடத்தில் தொழுகை சரியாக இல்லையோ, சரியாக அதை அவர்கள் நிறைவேற்றவில்லையோ, அவர்களுடைய அமல்கள் எல்லாம் பரத்தப்பட்ட புழுதிகளாக மாறிவிடும். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு, குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முதியவர்களைத்தான் பள்ளிவாசலிலே பார்க்க முடிகின்றது. அதிகமான இளைஞர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டுவானாக, அவர்கள் என்ன செய்வதில்லை, பள்ளிவாசலுக்கு ஜமாஅத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு வருவதில்லை. இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் பிரகாசமடைகின்றது. அல்லாஹ் நமக்கு உதவி செய்கின்றான். இந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா தொழுகையை நிலைநாட்டுவதின் மூலமாகத்தான் வெற்றியை தருகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு 1 மணி நேரத்திற்கு பிறகு அமல்களுக்காக, இந்த உலகத்தின் தேவைகளுக்காக மக்கள் என்ன செய்கின்றார்கள், பயணிக்கின்றார்கள். அப்படி அவர்கள் பயணிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் 1 மணி நேரம் முன்பாக தொழுகைக்காக என்ன செய்வதில்லை, அவர்கள் வருவதில்லை. இளைஞர்களில் அதிகமானவர்கள் தாங்கள் ஓய்வெடுப்பதாக என்ன செய்கின்றார்கள், தொழுகைக்கு வராமல் தூங்கிக் கொண்டு ஓய்வெடுப்பதாக நினைக்கின்றார்கள். ஆனால் மறுமையில் அவர்களுடைய நிலை மிகவும் சிரமமானதாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹு தஆலா, அதாவது அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆனால் யதார்த்தமான நிலைமை என்னவென்று சொன்னால், மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அந்நௌமு கைரும் மினஸ் ஸலாஹ், தூக்கம் தொழுகையை விட மேலானது என்று தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஐப், ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கின்றது. இதன் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வாதாரத்தை சுருக்கி விடுகின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா நம்மை எதற்காக படைத்திருக்கின்றான், அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக. அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா நமது உணவிலே அல்லாஹ் அபிவிருத்தி செய்கின்றான், நமது குடிபானத்திலே அல்லாஹ் அபிவிருத்தி செய்கின்றான். அதாவது வெற்றியின் தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த அழைப்பை அதிகமானவர்கள் அலட்சியமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, யாருக்கு இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் மிகவும் சிரமமாக இருக்கும் என்று சொன்னால், முனாஃபிக்குகளுக்குத்தான் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் மிகவும் சிரமமாக இருக்கும். அவர்கள் அந்த தொழுகையை என்ன செய்வதில்லை, முறையாக நிறைவேற்றுவதில்லை. அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது அதிலே அதிகமான மக்கள் பொடுபோக்காக அலட்சியமாக இருக்கின்றார்கள். இந்த தொழுகைதான் மானக்கேடானவற்றிலிருந்தும் தீமையானவற்றிலிருந்தும் நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த தொழுகை என்பது நமக்கு எங்கே கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், 7 வானங்களுக்கு மேல் இந்த தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல அதை பற்றி சொல்லும்போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருங்கி வந்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, சும்ம தனா ஃபததல்லா, அவர் நெருங்கினார், அருகே சென்றார். அந்த நெருக்கம் என்பது ஒரு வில்லின் 2 முனை அளவுக்கு அதைவிட நெருக்கமாக இருந்தது. ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் வஹியாக அறிவிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் வஹியாக அறிவித்தான்.
7 வானங்களுக்கு அப்பால் வஹியாக அறிவிக்கப்பட்டதில் ஒன்றுதான் இந்த தொழுகை என்பது. தொழுகை 50 நேரமாக முதலிலே நமக்கு கடமையாக்கப்பட்டது. அதற்கு பிறகு அது 5 நேரமாக சுருக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகையில் தான் நமக்கு ஒளி இருக்கின்றது. இந்த தொழுகையை பேணுவதன் மூலமாகத்தான் நம்முடைய கவலைகளும் கஷ்டங்களும் நோய்களும் நோய் நொடிகளும் அதற்குரிய நிவாரணங்களும் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வீடுகளில் இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுக்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாம் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும், ஏவ வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு நீங்கள் ஏவுவீர்களாக, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தொழுகையை ஏவுவீர்களாக, அதிலே உறுதியாக இருப்பீர்களாக. நாம் உங்களிடத்திலே வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை, நஹ்னு நர்சுகுக, நாம் தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தருகின்றோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறையச்சமுடையவர்களுக்கு தான் இறுதி முடிவு நன்மையாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். வமன் அஅரத அன் ذிக்ரி, யார் என்னை திக்ர் செய்வதை நினைவு கூறுவதை விட்டும் புறக்கணிக்கின்றார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது. அவர்களை மறுமையிலே நாம் குருடர்களாக எழுப்புவோம். அப்போது மனிதன் கேட்பான், ரப்பி லிம ஹஷர்தனி அமா, என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய்? நான் பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன். கதாலிக்க, இப்படித்தான். கது அத்தத்க ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் உனக்கு வந்தது. ஃபனசீதஹா, அதை நீ மறந்து வாழ்ந்தாய். வகதாலிகல் யௌம துன்சா, இந்த உலகத்தில் எப்படி ஒரு மனிதன் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தானோ அதுபோன்று அல்லாஹும் மறுமையில் அந்த மனிதனை மறந்து விடுவான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த தொழுகையின் மூலமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த குர்ஆனை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் பயனளிக்கக்கூடியவதாக அல்லாஹ் இந்த குர்ஆனை ஆக்குவானாக. அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். அல்லாஹு தஆலா எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பானாக என்று கூறி ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்தார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது உரையில் அல்லாஹுவை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அல்லாஹுவை அஞ்சும்படி மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளில்தான் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வரப்படுவீர்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் வஹும் லா யுظلمون, அந்த நாளில் ஒவ்வொரு ஆன்மாவும் செய்த அமலுக்குரிய அந்த கூலிகளை அல்லாஹு தஆலா நிரப்பமாக கொடுப்பான். யாரும் சிறிதளவும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள். தகவலுக்காக ஒரு செய்தியை கூடுதலாக நான் சொல்கின்றேன். திருமறை குர்ஆனிலேயே இந்த வசனம்தான் கடைசியாக இறக்கப்பட்டது. சூரத்துல் பக்கராவுடைய வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس بما كسبت وهم لا يظلمون, இந்த வசனம் தான் திருமறை குர்ஆனிலேயே கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான் திருமறை குர்ஆனிலே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், யார் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள்தான் உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கும். அதுபோன்று அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள், யார் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள்தான் அமானிதத்தை நிறைவேற்றுவார்கள், உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள். அதுபோன்று யார் தொழுகையை பேணுகின்றார்களோ அவர்கள்தான் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் என்ற செய்திகளை எல்லாம் இமாம் அவர்கள் நமக்கு எடுத்து சொன்னார்கள். யார் கற்பை பேணி பாதுகாப்பார்கள் என்றால், யார் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்துவார்கள் என்று சொன்னால், யார் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ அவர்கள்தான் கற்பை பாதுகாப்பார்கள், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்துவார்கள் என்ற செய்தியை நமக்கு சொன்னார்கள். அதுபோன்று அல்லாஹு தஆலா இப்படி தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை என்ன செய்கின்றான்? கொடுக்கின்றான். சொர்க்கத்தின் பக்கம் அவர்களை நெருக்கி வைக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் கிராமவாசி வருகின்றார்கள். வந்து யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கேட்கிறாங்க, நீங்கள் எங்களிடத்திலே உங்களுடைய தூதர் ஒருவர் வந்தார், வந்து அல்லாஹ் உங்களை அனுப்பியிருப்பதாக சொன்னார் என்று சொன்னவுடன் சதக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் உண்மையை கூறினார். அந்த கிராமவாசி கேட்கிறார், ஃபமன் ஹலக்கஸ் ஸமா, வானத்தை படைத்தது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் படைத்தான்.
பூமியை படைத்தது யார்? அல்லாஹ் படைத்தான். அந்த பூமியில் மலைகளையும் அதன் மீது உள்ளவற்றையும் யார் நிர்வகித்தான்? அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபபில்லதி ஹலக்கஸ் ஸமாஇ வ ஹலக்கல் அர்த வ நஸப ஹாதிஹில் ஜிபால், வானத்தை படைத்த, பூமியை படைத்த, மலைகளை உருவாக்கிய அல்லாஹுதான் உங்களை தூதராக அனுப்பினானா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த கிராமவாசி கேட்கின்றான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்கின்றார்கள். அது அடுத்து அந்த கிராமவாசி கேட்கிறார், நீங்கள் அனுப்பிய அந்த தூதர் எங்கள் மீது 5 நேர தொழுகை, ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டிருப்பதாக சொல்கின்றாரே என்று கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், அவர் உண்மையை சொன்னார் என்று சொல்கின்றார்கள். அர்ஸலக அல்லாஹு அமரக பிஹாதா, உங்களை நபியாக அனுப்பின அல்லாஹுதான் எங்களுக்கு இதை கட்டளையிட்டானா என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுதான் கட்டளையிட்டான் என்று சொல்கின்றார்கள். நீங்கள் அனுப்பிய அந்த தூதர் எங்கள் மீது அல்லாஹு தஆலா ஜகாத்தை கடமையாக்கி இருப்பதாக சொல்கின்றார் என்று கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், அவர் உண்மையை சொன்னார் என்று சொல்கின்றார். அடுத்து நீங்கள் அனுப்பிய அந்த தூதர் அவர் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அவர் எங்களுக்கு ஏவுகின்றார் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், ஒவ்வொரு வருடம் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும், உண்மைதான் என்று என்ன செய்கின்றார்கள்? சொல்கின்றார்கள். உங்களை அனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவற்றையெல்லாம் அல்லாஹுதான் கட்டளையிட்டானா என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுதான் கட்டளையிட்டான் என்று சொல்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜை நிறைவேற்றும்படி நீங்கள் அனுப்பிய தூதர் எங்களுக்கு சொல்கின்றார், இதையெல்லாம் உங்களை அனுப்பிய அல்லாஹுதான் எங்களுக்கு கட்டளையிட்டானா என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுதான் கட்டளையிட்டான் என்று சொல்கின்றார்கள். அந்த கிராமவாசி திரும்பி செல்கின்றார். உடனே வல்லதி பஅஸக பில் ஹக், சத்தியத்தின் மீது உங்களை அனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா அஸீது அலைஹின்ன வலா அன்குஸு மின்ஹுன்ன, இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதில் எந்த ஒன்றையும் நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், இவை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்பதை போன்ற அந்த மனிதர் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் இந்த விஷயத்தில் உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹு தஆலா அவரை சொர்க்கத்திலே பிரவேசிக்க வைப்பான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொழுகை என்பது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியில ஒரு மனிதனுக்கு ரமலானுடைய மாதத்திலே நோன்பை நிறைவேற்றுவது, அதுபோன்று வருடத்திலே ஒரு முறை ஜக்காத்தை கொடுப்பது, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, இந்த விஷயங்களை பொறுத்த மட்டில் ஜக்காத் செல்வந்தர்கள் மீது மட்டும்தான் இது கடமையாக இருக்கிறது. செல்வம் இல்லை என்றால் ஜக்காத் ஒருவன் மீது கடமையாகாது. நோன்பு என்பது யார் ஆரோக்கியமாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீதுதான் நோன்பு கடமை. ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உகர், ஒருவர் நோயாளியாகவோ பயணியாக இருக்கும்போது வேறு நாட்களில் அவர் நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். ஹஜ்ஜை பொறுத்த மட்டில் ஹஜ்ஜுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு யார் சக்தி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது மட்டும்தான் ஹஜ்ஜு கடமையாக இருக்கிறது. ஆனால் தொழுகையை பொறுத்த மட்டில் இந்த தொழுகை ஒருபோதும் அது விழுந்து விடாது, எந்த நிலையிலும் இந்த தொழுகையை விட முடியாது. எனவே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக, இந்த நன்மைகளை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எதையெல்லாம் நமக்கு கடமைகளாக ஆக்கியிருக்கின்றானோ அந்த கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவோம், எதையெல்லாம் விட்டு நம்மை தவிர்த்திருக்க சொல்கின்றானோ அதை விட்டும் நாம் தவிர்த்திருப்போம் என்ற செய்திகளை எல்லாம் இமாம் அவர்கள் அவர்களுடைய உரையிலே அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கான, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒரு முறை என் மீது ஸலவாத்து சொல்கின்றார்களோ, அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே என்ன செய்கின்றார்கள்? இருக்கின்றார்கள். அப்ப நாம் இந்த தொழுகையை என்ன செய்ய வேண்டும்? முறையாக பேண வேண்டும். யார் தொழுகையை முறையாக பேணுகின்றார்களோ அவர்கள்தான் மூமின்களாக இருப்பார்கள், ஈமானுடையவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை இமாம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அதுபோன்று யாரெல்லாம் வெற்றியை விரும்புகின்றார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை விரும்புகின்றார்களோ அவர்கள் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும். தங்களுடைய குடும்பத்திற்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும்
தொழுமாறு அவர்கள் கட்டளையிட வேண்டும் என்ற செய்திகளை சொன்னார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலாம், இறைவா என்னை தொழுகையை நிலைநிறுத்துபவனாக நீ ஆக்குவாயாக, வமின் துர்ரியத்தி, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக, ரப்பனா வ தகப்பல் துஆ, என்னுடைய பிரார்த்தனை இறைவா நீ அங்கீகரிப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் தொழுகையை வீணடித்து விட்டார்களோ அவர்களிடத்திலே நல்ல அமல்கள், நல்ல குணங்கள் இருக்காது என்ற செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ரிஜாலுன், சில மனிதர்கள், லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய செல்வமோ அல்லாஹுவை நினைவூறுவதை விட்டும் அவர்களை பாரமுகமாக்காது. அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், ஒரு நாளை பயப்படுவார்கள், எந்த நாளில் உள்ளங்கள் பயப்படுமோ, பார்வைகள் நிலைகுத்தி நிற்குமோ அந்த நாளை அவர்கள் பயப்படுவார்கள் என்ற வசனத்தை இமாம் அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா முஸ்லிம்கள் அனைவர்களையும், முஸ்லிமான பெண்கள் அனைவர்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, தொழுகையை முறையாக இறையச்சத்தோடு நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லனா தீனனா அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரினா, அல்லாஹு தஆலா நம்முடைய தீனை சீர்திருத்தம் செய்வானாக. அந்த தீனின் சீர்திருத்தத்தின் மூலமாகத்தான் நம்முடைய பாதுகாப்பு இருக்கின்றது. அதுபோன்று வ அஸ்லிஹ் லனா துன்யானா, அல்லாஹு தஆலா நம்முடைய உலகத்தின் காரியங்களை சீர் செய்வானாக. அதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்வு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நமது மறுமையை சீர்படுத்துவானாக. அதன் மூலமாகத்தான் நம்முடைய மீளுதல் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா வஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லனா ஃபீ குல்லி மின் குல்லி கைர், எல்லா விதமான நன்மைகளும் இந்த உலகத்திலே அதிகப்படுத்துவானாக. நம் மரணிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுக்கு அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதுபோன்று இந்த நாட்டிற்காக வேண்டியும் நாட்டின் ஆட்சியாளர்களுக்காக வேண்டியும் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய பொருத்தத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களை நீ ஆக்குவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். உலக முஸ்லிம்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அதுபோன்று இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர், உதவியாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அதுபோன்று முஸ்லிம்களுடைய உள்ளங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக, அவர்களுடைய காரியங்களை சீர் செய்வானாக, அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக என்று ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்திற்காகவும் அவர்கள் துஆ செய்தார்கள். இப்படி அவர்களுடைய இன்றைய உரை தொழுகையின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக, தொழுகையின் மூலமாகத்தான் முஸ்லிம் சமூகத்தினுடைய பாதுகாப்பும் வெற்றியும் அடங்கி இருக்கிறது. அந்த தொழுகையை ஒருபோதும் நாம் வீணாக்கிவிடக் கூடாது என்பதை மையப்படுத்தி அவர்களுடைய உரை இருந்தது. அல்லாஹு தஆலா சொன்ன விஷயங்களை எனக்கும், கேட்ட விஷயங்களை உங்களுக்கும், அதை வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக உங்களையும் என்னை மாக்கியல்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.